திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்மணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிலார் அடி போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அங்கேற்கண்ணியுடனாகிய ஆளவாய் சொக்கநாத பெருமானுடைய ஒப்பற்ற தனிப்பெரும் கருணையினாலும் நமது சமயக்குறவர்கள் சந்தான குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் 63 நாயன்மார்களுடைய குருவர்களாலும் 63 நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றை நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று அப்பர் சுவாமிகளுடைய அற்புதங்கள் என்ற வகையிலே அப்பர் சுவாமிகளுடைய திருநாவுக்கரசருடைய அற்புத செயல்களை தொடர் சிந்தனையாக சிந்தித்து கொண்டு வருகின்றோம். நேற்றைய தினம் நாம் சிந்தித்த நிகழ்வு திருவீலி மிளலையிலே 2 பெருமக்களும் திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு பெருமானும் தங்கியிருந்து பஞ்சம் வந்த காலத்தே இருவரும் பதிகம் பாடி படிக்காசு பெற்று அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு தொடர்ந்து செய்தார்கள். திரும்ப மழை பெய்து பஞ்சம் நீங்கும் வரைக்கும் தொடர்ந்து விடாமல் செய்தார்கள். இப்போ சமயத்தை மட்டும் அவங்க பார்க்கல, சமுதாயத்தையும் அவங்க பார்த்தாங்க, மக்களுடைய நலனையும் பார்த்தாங்க. மக்கள் பசி பட்டினியோடு இருக்கும்போது அவங்க போய் ஏதோ பாடல் பாடிட்டு போயிடல, பதிகம் பாடி படிக்காசு பெற்று அன்னம்பாளிப்பு கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து அந்த பஞ்சம் நீங்கும் வரைக்கும் செய்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம அருளாளர்கள் பெரும் கருணையோடு செய்த செயல்கள். இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் தொடர்ந்து. இப்போ அங்கே திருவீலி மிளலையில் மழை பெய்து நல்ல செழிப்பான பிறகு அடுத்த தலங்களுக்கு தலையாத்திரை மேற்கொள்கிறாங்க. நீங்கள் திருவீலி மிளலை இப்போ போனாலும் தரிசிக்கலாம். 2 மடங்கள் இருக்குது. கிழக்க திருஞான சம்பந்தருடைய மடம், மேற்கே திருநாவுக்கரசருடைய மடம். அதே மாதிரி கிழக்க படிக்காசு ஒரு பலிபீடம் ஞானசம்பந்தருக்கு, மேற்கே ஒரு பலிபீடம் படிக்காசு நாவுக்கரசருக்கு. இதெல்லாம் நம்ம போய் தலையாத்திரை மேற்கொண்டு இந்த வரலாறுகளையெல்லாம் சிந்தனை செய்து இந்த பதிகங்களையெல்லாம் பாடி தலையாத்திரை மேற்கொள்ளும் போது அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். வேகமாக இறங்கி போய் சாமியை கும்பிட்டுட்டு என்ன நம்ம வந்தோம், இங்கே வரலாறு என்ன எதுவுமே தெரியாமல் வந்துடுவாங்க. அப்படியே ஒரு சில அடியார்களோட போனாலும் சிவபுராணத்தை பாடிட்டு அப்படியே வந்துடுவாங்க. இந்த வரலாறுகள்லாம் இந்த இடங்கள்ல இப்படியெல்லாம் நடந்திருக்கு. நம்ம இருபெரும் மக்கள், நம்ம திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சைவத்துக்கு 2 தூண்கள், 2 கண்கள். அவர்கள் அவருடைய பாதமெல்லாம் பட்ட இடம் இது. நாம் இங்கே வருவதற்கு என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே அப்படின்னு சொல்லி நாம் அங்கெல்லாம் தரிசிக்கணும் பெருமான. அவங்களுக்கெல்லாம் எப்படி காட்சி கொடுத்துருக்காரு சாமி, நம்மளுக்கு என்ன விதமாக காட்சி கொடுக்குறாரு, அப்போ நம்மளுடைய நிலை என்ன, நம்மளோட நிலை இன்னும் எப்படி மேலே போகணும் அப்படின்றதெல்லாம் நம்ம உணரணும். அதுக்காக தான் தலையாத்திரை திருமுறைகள் எல்லாமே அதுக்காக தான். இப்போ 2 பெருமக்களும் திருமறைக்காட்டுக்கு வர்றாங்க. எங்கேருந்து? அங்கே திருவீலி மிளலையிலிருந்து பல தலங்களையும் தரிசித்து எங்கே வர்றாங்கன்னா திருமறைக்காட்டுக்கு வர்றாங்க. திருமறைக்காடு அற்புதமான ஒரு திருத்தலம். அங்கே சுவாமி மணிகண்டர் அவரை திருமறைகள்லாம் வேதங்கள்லாம் 4 வேதங்களும் பூசித்து, நம்ம பூசித்த இந்த வாயில் வழியாக வேற யாரும் பூசிக்கக்கூடாதுன்னு திருக்காப்பிட்டு சென்று விட்டது. இந்த மறைகள்னு சொல்கிறோமே, வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது 4 வேதங்கள், ரிக் வேதம், சாம வேதம், யஜுர் வேதம், அதர்வன வேதம்னு இந்த வேதங்கள்லாம் சொல்கிறோமா. அந்த வேதங்கள்லாம் பெருமானை வழிபட்டு திருக்காப்பிட்டு சென்று விட்டது. அப்போ அந்த வாயில் வழியாக போய் பெருமானை தரிசிக்க முடியவில்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா
அந்த உள்ளூர் மக்கள் அடியார்கள்லாம் அருகாமையில் ஒரு வாயில் வந்து இருக்குது, அது வழியாக போய் வழிபட்டுக்கிட்டு வர்றாங்க. இந்த 2 அடியார் பெருமக்களும் வர்றாங்க. அப்பர் சுவாமிகளும் சம்பந்த சுவாமிகளும் வர்றாங்க. வந்தோடனே அப்பர் சொல்கிறார், சம்பந்தர் சொல்கிறாரு, அப்பரே, இந்த வேதங்கள்லாம் பூசித்த விமலரை நாம் இந்த நேர்வாயிலாக சென்று வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம வந்து சாமியை நேரான வாயில் வழியாக சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திருக்கதவம் பாடி அருள்வீர்களாக திறப்பதற்குன்னு சொல்லிட்டார். கதவு திறக்கிறதுக்கு நீங்கள் பாடி அருள வேண்டும் அப்படின்னு சம்பந்த பிள்ளையார் வந்து நம்மளுடைய நாவுக்கரசர் பெருமானை கேட்குறார். கேட்டுக்கொண்டோடனே இவர் என்ன பண்ணுறாரு, உடனே பாடுறார். இந்த பாடல் நாம் சிவபூசையில் பெட்டகத்தை திறக்கும்போது பாடணும். சாமியை பூசைக்கு எழுந்தருளை பண்ணுவதற்காக நம்ம பூசை பெட்டகத்தை திறக்கும்போது இந்த பாடலை வந்து நம்ம பாடணும். பண்ணின் நேர் மொழியாள் உமை பங்கரோ மண்ணினால் வளம் செய் மறைக்காடரோ கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினே அப்படின்னு பாடுறார். கதவை திறக்கணும், கண்ணினால் உமை நாங்கள் காண வேண்டும், அதற்காக கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்லி பாடுறார். அப்போ 10 பாடல்கள் பாடிட்டார், கதவு திறக்கலை. அதனால் திருக்கடைக்காப்பு வந்து நம்ம ஞானசம்பந்தர் தான் பாடுவார். இந்த பதிகத்தில் திருநாவுக்கரசர் கடைக்காப்பு பாடுறார். அந்த கடைக்காப்பு 11வது பாடலில் சொல்கிறார், அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர். அந்த ராவணனை தன்னோட விரலால் ஊன்றுன இல்லை, அதுக்கு அடியில் மாட்டிக்கிட்டு பலகால் அழுதுட்டுருக்கான். அவனுக்கு இவர் தான் வாகீச முனிவராக இருந்து கானம் பாடுனா பெருமான் அருள் செய்வார்னு யோசனை சொன்னவர். அதான் அந்த பாடலில் சொல்கிறார், அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்றிலீர் எம்பெருமானீரே. 10 பாடலும் பாடியாச்சு, கதவு திறந்த பாடில்லை. இரக்கம் அரக்கனுக்கு கூட அருள் செய்த, அது எப்பேற்பட்டவன், கைலாயமலையை இடையூறாக இருக்குது விமானம் செல்வதற்குன்னு பெயர்த்தெடுத்தவன் 20 கரங்களால். அப்பேற்பட்ட அரக்கனுக்கு கூட நீ அருள் செய்த. ஆனால் என் மேலே இரக்கம் வரல. 10 பாடல் பாடிட்டேன், இரக்கம் ஒன்றிலீர். இப்போ ஞானசம்பந்த பிள்ளையார் இருக்கார், நாவுக்கரசர் பாடுறாரு, இவரோட வந்து அடியார் கூட்டம் இருக்குது, இவரோட வந்து அடியார் கூட்டம் இருக்குது. அதான் 2 கடல் சங்கமித்ததுன்னு சொல்கிறாருல்ல சேக்கிலார். அப்போ 2 கடல், இவ்வளவு அடியார் பெருமக்கள் இருக்காங்க, உள்ளூர் அன்பர்கள் இருக்காங்க, வெளியூர்லேருந்து இந்த காட்சியை காண்பதற்கு 2 பெருமக்களும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு மக்கள் இருக்காங்க. அந்த இடத்துல பாடுறார். அப்படி பாடும் பொழுது ஏற்கனவே இவர் வந்து கள்ளத்தப்பமாக மாற்றி வந்தவர், சுண்ணாம்பு கால வாயிலிருந்து பொலிவோடு வந்தவர், யானைக்கால் இடற வந்து அதிலிருந்து அவங்களவே யானை வந்து திருப்பி தாக்க போய்விட்டு அந்த அளவுக்கு அவருக்கு நஞ்சு கலந்த பால் சாதம், அந்த நஞ்சு கலந்த சாதத்தை கொடுத்து வந்தவர், எல்லாத்துலேயும் தப்பி 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 வந்தவர். பெருமானுடைய பெருங்கருணை அவருக்கு இருக்குது. நாவுக்கரசர் வந்திருக்காரு, அப்பூதியடிகளோட பிள்ளையை பாம்பு தீண்டின பிள்ளையை பதிகம்பாடி உயிர்ப்பித்தவர் அப்படின்னு அவரை பற்றிய நிறைய செய்திகள்லாம் மக்கள் மனதில் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் 10 பாடல் பாடிட்டார், ஒரு பதிகம் பாடிட்டார், கதவு திறக்கலை. அப்போ எப்படி இருக்கும் அவருக்கு? இவ்வளோ மக்கள் இருந்து பார்க்குறாங்க, அடியார் பெருமக்களும் பொதுமக்களும் உள்ளூர் மக்களும் அத்தனை பேர் இருந்து பார்க்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாரு, அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்றிலீர். இரக்கமே இல்லையா எம்பெருமானீரே, பெருமானே எம்பெருமானே. சுரக்கும் புன்னைகள் சூழ் மறைக்காடரோ. அந்த மறைக்காட்டில் வந்து புன்னை மரங்கள் வந்து சூழ்ந்திருக்கான். சரக்க இக்கதவம் திறப்பின்மினே. அந்த கதவு வந்து இப்போ திறக்கணும் அப்படின்னு கேட்குறாரு.
அப்படி பாடி முடித்த உடனே அந்த வேதவன பெருமான் சுவாமி அப்படியே அந்த மணிக்கதவத்தோட தாள் நீங்கி பெருமான் காட்சி கொடுக்குறார். இப்போ இந்த அப்பர் சுவாமிகளுடைய கூட்டம், ஞானசம்பந்தருடைய கூட்டம் எல்லாம் போய் அந்த பெருமானை வழிபட்டு பாமாலை சாத்தி வழிபட்டு வர்றாங்க. அப்போ வழிபட்டு வந்தோடனே திரும்ப கதவை என்ன பண்ணணும், கதவை சாத்தணும், அடைக்கணும். இப்போ நம்ம பூசை பெட்டியை திறந்து சாமி எழுந்தரில் வச்சு பூசை பண்ணுறோம், திரும்ப சாமியை பூசை பெட்டியில் வச்சு கதவை அடைக்கணும். அதுதான் முறை. அதுதான் இப்போ என்ன சொல்கிறாங்க, கதவு திறந்திருக்க முடியாது, நீங்கள் கதவை மூடுவதற்கு பாடுங்கன்னு அப்பர் சுவாமிகள் ஞானசம்பந்த பிள்ளையாரை கேட்கிறார். இப்போ ஞானசம்பந்த பிள்ளையார் பாடுறார். அவர் பாடினது சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறைக்காட்டு உரைமைந்தா இதனன் இறை வைத்து அருள் செய்க எனக்குன் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாளே அப்படின்னு ஒரு பாடல் பாடினோடனே கதவம் அடைச்சிட்டார் சாமி. அதுக்கப்புறம் பதிகமாக பாடுறார். இப்போ 2 பெருமக்களும் வழிபாடு முடிந்து அவங்கவுங்க மடத்துக்கு வந்துட்டாங்க. மடத்துக்கு வாகீசர் அப்படியே படுத்திருக்கார் திருநாவுக்கரசர். அவருக்கு உறக்கமே வரல, மனம் ரொம்ப வருத்தமாக இருக்கார். நான் அரிதில் பாடின பிறகு தான் 10 பாடல் பாடி 11வது பாடலில் தான் கதவம் திறந்தது. ஆனால் ஞானசம்பந்த பிள்ளையார் ஒரு பாடல் பாடின உடனே கதவம் அடைபட்டு விட்டது. அப்போ இறைவனோட திருவுள்ளம் யாதோ அறியாமல் நான் கதவு திறக்க பாடிவிட்டேனோ அப்படின்னு சொல்லி அப்படியே அச்சத்தோட துயிலாமல் அரிதுயில் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படியே இருக்கார். அப்படி இருக்கும்போது சாமி அப்படியே அவர் கனவுல தோன்றார். அவர் கனவுல திருவுருவத்தை காட்டி வாய்மூரில் இருப்போம் வா அப்படின்னு சொன்னார். உடனே துணுக்குற்று எழுந்தார் அப்பர் சுவாமிகள். எழுந்து திருமறைக்காட்டை விட்டு வேகமாக விரைந்து போகிறார். இந்த சாமி அவருக்கு முன்னாடி போகிறார், இவர் அவரை தொடர்ந்து போகிறார். இருந்தாலும் சாமி அணுக முடியல. அவர் தொடர்ந்து போகும்போது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாதது போல சாமி ஒரு கோயில் தோன்றி அதில் மறைந்துட்டார். மறைஞ்ச உடனே சம்பந்தர் எழுந்து பார்க்குறாரு, அப்பர் சுவாமிகளை காணோம். எங்கே அப்பர் சுவாமிகள்னா வாய்மூருக்கு சென்று விட்டார்னோடனே இவர் வாய்மூருக்கு வர்றார். இவர் விரைந்து வர்றார் ஞானசம்பந்தர். வந்தோடனே அப்போ சொல்கிறார், ஐயனே அழைத்து இப்படி மறைந்து விட்டீர்களே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி சமயமறியாது கதவை திறப்பித்த அடியேனுக்கு ஒளிந்து கொண்டீர்களா? திருத்தொண்டின் வலிமையால் பாடி அடைப்பித்த சிவஞான பிள்ளையார் வந்திருக்கார், அவருக்காவது நீங்கள் காட்சி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னோடனே இப்படி மறைவது முறையோ அப்படின்னு வேண்டின உடனே சம்பந்தருக்கு காட்சி கிடைக்கும். சம்பந்தர் அந்த காட்சியை கண்டு அப்பர் சுவாமிகளுக்கு காட்டுறார். அப்போ ஒரு தாண்டகம் பாடுறார். பாட அடியார் பரவ கண்டேன், பக்தர் கணம் கண்டேன், மொய்த்த பூதம் ஆடல் முழவம் அதிரக் கண்டேன், அங்கை அனல் கண்டேன், கங்கையாலை கோடலரவார் சடையில் கண்டேன், கொக்கின் இதழ் கண்டேன், கொன்றை கண்டேன், வாடல் தலையொன்று கையில் கண்டேன், வாய்மூர் அடிகளை நான் கண்டவாறே அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் சாமி இருந்தார் அப்படின்னு இந்த காட்சியை அப்படியே நமக்கு பதிவு பண்ணுறாரு நம்மளுடைய அப்பர் சுவாமிகள். அவருடைய சிறப்பே அதுதான். அது மாதிரி மதுரைக்கு அருகில் இருக்க திருப்புவனம் அப்படின்னு ஒரு தலத்துக்கு வரும்போது அங்கே வைகை ஆற்றில் இறங்கி அந்த பக்கமாக போய் சுவாமியை தரிசிக்கணும். பூவனநாதரை மணல்லாம் சிவலிங்கமாக தெரிந்த காரணத்தினால அவர் அந்த வைகை ஆற்றில் இறங்க மாட்டார். இறங்காமல் அந்த கரையிலிருந்தே பாடுவார். ஆனால் சாமியோட அந்த காட்சிகளையெல்லாம் அற்புதமாக வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும், வளர்சடை மேல் இளமதியம் தோன்றும் தோன்றும்,
கடியேறு கமல் கண்ணை கண்ணி தோன்றும் காதில் வெண் குலைத்தோடு கலந்து தோன்றும் அப்படின்னு சாமி எப்படி எப்படி இருக்காரு, எப்படி காட்சி கொடுத்தாருன்னு அற்புதமாக சொல்லுவார். அதுபோல் இந்த பாடல்லையும் எப்படியெல்லாம் சாமி நான் பார்த்தேன், பாட அடியார் பரவ கண்டேன், அடியார்கள்லாம் பெருமான பரவி பாட கண்டேன், பக்தர்கணம் அப்படியே புடைசூழ ஆடல் முழவம் கதிரக் கண்டேன், அங்கை அனல் கையில் வைத்திருக்கார்ல அதுதான் ஒடுக்குதல் அழித்தல், கங்கையாளை கண்டேன் சடையில், கொக்கின் இதழ் கண்டேன், கொக்கோட இதழ் சாமியோட திருமுடியில் சொருகியிருப்பார், கொன்றை அதில் கொன்றையும் வச்சிருக்கார், வாடல் தலையொன்று கையில் கண்டேன், அது யார் பிரம்மனுடைய கபாலம், வாய்மூர் அடிகளை நான் கண்டவாறே, திருவாய்மூரில் இருக்க அந்த பெருமானை அடியேன் கண்டவாறே அப்படின்னு பாடுறாரு. அப்புறம் சம்பந்தரும் திரும்ப எங்கே வர்றாங்கன்னா திருமறைக்காட்டுக்கு வர்றாங்க. திருமறைக்காட்டில் 2 பேர் தங்கி இருக்கும் பொழுது இந்த ஞானசம்பந்தரை அழைக்கிறதுக்காக குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் அனுப்பி வைத்து அந்த ஏவலர்கள் வர்றாங்க. அப்போ ஞானசம்பந்தர் கேட்குறாரு, ஏதும் தீங்குள்ளதோ அப்படின்னு கேட்குறாரு. ஐயனே உலகமுய்ய வந்த தேவரீரது உபய சரணார விந்தங்களை நினைப்போருக்கு தீங்கு வருமோ அப்படின்னு சொல்கிறார். உலகமுய்ய வந்த அந்த இங்கே திருஞான சம்பந்த பிள்ளையாருடைய திருவடிகளை நினைப்போருக்கு ஏதாவது தீங்கு வருமா அப்படின்னா ஒருபோதும் வராது. வைதீக சைவ நெறியை விடுத்து வழக்கு நெறியை அடுத்து சமணர்கள் புரியும் கொடுமைகளை இனி எங்களால் பொறுக்க முடியாது. சமணர்கள் செய்யக்கூடிய அந்த கொடுமையை இனி எங்களால் பொறுத்து கொள்ள முடியாது, எழுந்தருளல் வேண்டும்னு விண்ணப்பிக்கிறாங்க. அந்த சமணரது பொய்நெறியை மாற்றி சைவ மெய்நெறியை ஏற்றி இடர்களைவோம் என்று சம்பந்த பெருமான் திருநீற்றை நினைந்து எழுந்தாராம். தெய்வ திருநீர், கங்காளன் பூசும் கவச திருநீர், கவசம் திருநீர் தான் கவசம், நமக்கெல்லாம் சாதனம். உடனே வாகீசர் அப்பர் சுவாமிகள் தடுக்கிறார். இல்லாய் தூய்மையும் வாய்மையும் இல்லா சமணர்கள் மாயையில் சாலவும் வல்லவர்கள், அவங்கள லேசானவங்கன்னு நினச்சிடாத, அவங்க சாலவும் வல்லவர்கள், வாய்மை இல்லாதவர்கள், தூய்மை இல்லாதவர்கள், சொல்வது ஒன்று செய்வது ஒன்றா இருக்கும். அப்பேற்பட்டவர்கள் எனக்கு செய்த தீங்குகள் பல, ஆதலால் நீர் அங்கு செல்ல நான் இசைய மாட்டேன்னு அப்பர் சுவாமிகள் சொல்கிறார். அப்போ தான் ஞானசம்பந்தர் சொல்கிறார், அப்பரே எல்லையில்லாத அன்புடன் திருநீற்றை போற்றும் இருவரையும் சென்று காண விரும்புகின்றேன். யார் யார்? மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும். அதோடு அங்கு தீமை புரியும் சமணரது தருக்கை அடக்கி சைவத்தை நிலைநாட்டாது இனி ஒன்றும் செய்யேன், உமது ஆணை அப்படின்ட்டார். உடனே அப்பரடிகள் நாளும் கோலும் நன்னிலையில் இல்லை அப்படின்னு சொல்கிறார். உடனே ஞானசம்பந்தர் கோளறு பதிகம், கோளறு திருப்பதிகம் பாடார். நாளும் கோலும் அடியாரை நலியாத வண்ணம் முறைசை ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நவதே அப்படின்னு சொல்கிறார். நாளும் கோலும் அடியார்களுக்கு ஒன்றும் தீங்கு செய்யாதுன்னு ஆணையிட்டு பதிகம் பாடிட்டு சொல்கிறார். அப்புறம் அப்பர் சுவாமிகளால் மறுத்து கூற முடியல. அப்போ விடை கொடுக்குறார். ஞானசம்பந்தர் கிளம்பி மதுரை மாநகருக்கு போகிறார். அப்புறம் அப்பர் சுவாமிகள் என்ன செய்கிறாருன்னா பழையாறைன்னு ஒரு தலத்துக்கு போகிறார். அங்கே உள்ள சுவாமி வடதளியில் எழுந்தருளி இருக்கார். அந்த சுவாமியை சமணர்கள் மறைத்து தாங்களோட கோயிலாக வைத்திருக்காங்க. இந்த செய்தியை அங்கே உள்ள மக்கள்லாம் சொல்கிறாங்க. சொன்னோடனே அப்பர் சுவாமிகளுக்கு மிகவும் மனம் வருத்தமாகுது. உடனே அந்த கோயில் விமானத்து அருகில் போய் ஒரு இடத்துல அமர்ந்து, பெருமானே உனது திரு உருவத்தை வடதளியில் கண்டாலன்றி இங்கிருந்து அகலேன் அப்படின்னு சொல்லி வேண்டினார். அது மட்டுமல்ல, எனது கருத்து நிறைவேறும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் இருந்தார். இப்போ உண்ணாவிரதத்துக்கு முதல்ல வித்திட்டவர் யாருன்னு இப்போ நமக்கு தெரியும். யார்? அப்பர் சுவாமிகள் தான். உண்ணாவிரதத்துக்கு முதல்ல வித்திட்டவர் யார் கேட்டாலும் நீங்கள் எல்லாம் சைவர்களாக இருக்கவங்க என்ன சொல்லணும்? நம்மளுடைய அப்பர் சுவாமிகள் தான் உண்ணாவிரதத்தை முதலில் கடைப்பிடித்தவர். பழையாறை வடதளியிலே
சமணர்கள் மறைத்திருக்கக்கூடிய அந்த பெருமானை வழிபடாமல் செல்ல மாட்டேன்னு உண்ணாவிரதத்தில் உட்காந்துட்டார். உடனே சாமி கருணைக்கடல் பெருமான் அவர் உண்ணாமல் இருக்கிறது பொறுப்பாரா? உடனே அந்த அரசனுடைய கனவுல தோன்றி, அறிவில்லாத சமணர்கள் நம்மை மறைக்க நாம் உள்ளே இருக்கின்றோம். சமணர்கள் என்னை மறைச்சிட்டாங்க, நான் உள்ளே இருக்கேன். திருநாவுக்கரசர் எம்மை வணங்க காத்து கொண்டிருக்கின்றார். அவர் நம்மை வணங்கும் பொருட்டு சமணரை அங்கிருந்து அகற்றுவாய் என்று மறைந்துள்ள இடத்தின் அடையாளங்களையெல்லாம் அரசனுக்கு சொல்லி மறைகின்றார். கனவு தெளிந்த அரசன் அமைச்சர்களிடம் இறைவரது ஆணையை கலந்து ஆலோசித்து அமைச்சருடன் எம்பெருமான் எழுந்தருளி இருக்க அந்த சொன்ன அடையாளத்தை வைத்து அந்த இடத்துக்கு வந்துடுறார். வந்து நம்ம திருநாவுக்கரசரை கண்டு அவருடைய திருவடிகளை பணிந்து ஏவலர்களை அனுப்பி சமணர்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த மறைப்பையெல்லாம் விலக்கி மன்னன் விடையவருக்கு விமானம் புதுக்கிறான். நித்திய நைமித்திகள் வழிபாடுகளுக்கெல்லாம் நிலப்புலன்களை எல்லாம் கொடுத்து திருநாவுக்கரசர் அங்கே இறைவனை கண்டு வணங்கி துதித்து இனிய பதிகமெல்லாம் பாடி அங்கே திருப்பணிகள் செய்து தங்கியிருக்கிறார். இப்போ நம்ம இன்றைய தினம் அப்பர் சுவாமிகளுடைய அற்புதங்கள் என்ற வரிசையிலே திருமறைக்காட்டிலே கதவம் திறப்பித்தது, அதன் பிறகு மறைத்த அந்த பெருமானை மறைப்பை நீக்கி வழிபாடு செய்தது என்ற 2 அற்புதங்களை நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து அப்பர் சுவாமிகளுடைய குருபூசை திருநாள் வரை அவருடைய அற்புதங்களை சிந்திக்க இருக்கின்றோம். அடியாரவர் மக்கள் நம்மளது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். தொடர்ந்து நாம் அடுத்து திருப்பைங்கிலியில் சுவாமி பொதிச்சோறு கொடுத்ததை நம்ம பார்க்க இருக்கோம். அடுத்து சுவாமிகள் கைலாயம் செல்வது அப்படின்னு தொடர்ந்து நம்ம சிந்திக்க இருக்கோம். திருச்சிற்றம்பலம்.